ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்ட் 2 வீடியோ. கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போகிற வரைக்கும் ட்ராவலிங்கில் என்ன நடக்குதுன்னு போட்டிருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் பூனைக்குட்டியை தான் காமிச்சிருப்பேன். இப்போ நான் ஷிஃப்ட் ஆகிட்ட உடனே இந்த வீடு, நான் இருந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். டோரை லாக் பண்ணி கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பூனைக்குட்டி பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டேன். ஸோ அப்போ தான் அவங்கள பார்த்துக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ ஹஸ்பண்ட் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு கோவம் அவரை அடிச்சுக்கிட்டே தான் வந்திருந்தேன். வண்டியில் ஃபுல்லாக கிள்ளிட்டு அடிச்சுட்டு சென்னைக்கு போகிறனால அவரை பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். போகும்போது அவ்வளோ அழுக, வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரை பிடிச்சி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். அம்மாவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, டேப்லெட் போட்டாங்க. ஆனால் விழுந்ததுனால அவங்களுக்கு பெயின், பட் பரவாயில்ல. இருந்தாலும் அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு இருந்தாங்க. வேறு வழி இல்லை. அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என் பையனுக்கு ரொம்ப ஜாலிங்க. நானும் என் பொண்ணு தான் அழுதுட்டு வந்துட்டு இருந்தோம். இது என் பையன் வளர்த்த ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் ஒரு நத்தை. இது ரெண்டுமே காரில் தான் எடுத்துகிட்டு வந்தோம். நத்தை இது வரைக்கும் நல்லா தாங்க இருக்குது, ஃபிஷ்ஷு தான் இல்லை. அதை கொண்டுட்டு வரத்துக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. மாற்றி மாற்றி எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தான் ஏதாவது ஆயிடுச்சா என்னென்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து அவினாஷி ரோடு, சேலம் நோக்கி போகிற ரோடு வந்தாச்சு. ஸோ நேராக இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் ரோடு தான் நம்மளுக்கு ஹைவே. லூக்கா சைலண்ட்டாக இருந்தால் அதுக்கப்புறம் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டா. நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், சென்னைக்கு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம். கோயம்புத்தூரில் வந்து 10 வருஷமாக இருந்தாச்சு, இப்போ சென்னைக்கு போய் என்ன பண்ண போகிறோம் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். டீ குடிக்கலான்ட்டு நிறுத்தினோம், ஆனால் டீ குடிக்க மூடு இல்லை, ஏன்னா நல்ல வெயிலுங்க. அப்புறம் ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் பையன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டான் அவன். எல்லாருக்கும் எப்படின்னு தெரியல, நான் குடித்தா பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மீசம் மாதிரி வந்துடும் எனக்கு. ஜூஸ்லாம் குடித்தேன்னா சின்ன குழந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பேன்னா. அப்புறம் லூக்கா வந்து சைலண்ட் ஆகிட்டா, நார்மல் ஆகிட்டா கார் ஸ்டாப் பண்ண உடனே. ஸோ காருக்குள்ளேயே இருந்ததுனால வெளியே போய் என்னால் எடுக்க முடியல. ஸோ காருக்குள்ளேருந்து சில கொஞ்சம் அந்த கடையெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அவங்க வண்டியிலே கொடுத்து அனுப்பிச்சிட்டோம் இல்லையா. ஸோ அந்த அண்ணன் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து எப்படி இருக்குது பேர்ட்ஸ்ன்னு சொல்லி எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டாரு. ஸோ வந்து சேஃப்டியாக இருந்தது அவங்கக்கிட்ட. வெளியே வந்துச்சா ரெண்டு சாப்பிட்றோம் தூக்கமா சோனி குட்டி போட்டானா இல்லை இருக்கிற இது அப்புறம் கொஞ்சம் லூக்கா வந்து நார்மலாக ஆரம்பித்தான். ஸோ வந்துட்டு பயம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு மேடம்க்கு. ஃபஸ்ட் டைம் லூக்கா காரில் வரதுனால வந்து மேடம் வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் அவங்களுக்கு விளையாட்டு காட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க கார்லேருந்து, நம்ம எங்கடா போயிட்டுருக்கோம், என்னடா நடக்குதுன்னு அதுக்கு ஒன்றுமே புரியல. வெளியே வராங்க உள்ளே போகிறாங்க, வெளியே வராங்க உள்ளே போகிறாங்க, இதுதான் நடந்துகிட்டு இருந்தது. கொஞ்சம் வந்து வெளியே உட்கார வச்சு விளையாடி வச்சுட்டு இருந்தேன். லூக்காக்காகவே இந்த பாக்ஸ் வாங்கி வச்சுருந்தேன் நான் ஆல்ரெடி. அதாவது அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே இந்த பாக்ஸ் வாங்கி வச்சுட்டேன். எப்படியும் நம்ம காரில் வந்து ட்ராவல் பண்ணுவோம், ஸோ அதுக்கு வந்து இதுதான் சேஃப்டியாக இருக்கும்னு சொல்லி வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணனால செட் ஆகிடுச்சு. அந்த பாக்ஸு, அது 3 குட்டி எல்லாமே அந்த பாக்ஸில் வந்து படுத்துச்சுங்க. பிரச்சனை இல்லை, நான் லாக்கும் பண்ணிடலாம் அந்த பாக்ஸை.
வெயில் நமக்கே தாங்கலை, பூனைக்குட்டி எப்படி தாங்கும்? ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி கொடுத்தும் குடிக்கல அது. லூக்கா தான் நிறைய வரும் இந்த வீடியோவில். அப்புறம் லூக்கா கிட்ட வந்து பாட ஆரம்பிச்சிட்டேன். இப்பயும் நான் என்ன பண்ணுவேனோ அது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பின்னாடி பார்க்குறா, முன்னாடி பார்க்குறா. பாரு லூக்கா, காமேஷ் வேணுமா? கவலைப்படாத, காமேஷ் வந்து அடுத்த டிரைவிங்ல போய் கூப்பிட்டு வந்துடலாம். மறுபடியும் கோயம்புத்தூர் வருவோம்ல, அப்போ மீட் பண்ணிக்கலாம் விடு. ஓகே, இப்போ உனக்கு லொகேஷன் செட்டப் பண்ணிட்டேன். என்னென்ன பண்றாரு? அதுக்கப்புறம் லூக்காவை வந்து கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்துட்டு அவள் வந்து இப்படி இப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தா. சரி தடவி கொடுத்துட்டு கொஞ்சிக்கிட்டே இருந்தேன். என் மடியில் சமுத்தாக இருந்துட்டா. 3 குட்டியும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா ஃபர்ஸ்ட் டைமாக அவளை கொண்டுட்டு போகிறேன் இல்லையா, அதனால் அவளுக்கு ஒன்றுமே தெரியலங்க. பாவம் பிள்ளை. ஃபன்னாக பேசிக்கிட்டு அவட்ட ஜாலியாக விளையாடிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் எனக்கு நல்லாவே டைம் போச்சு லூக்காவோட. என் ஹஸ்பண்ட் நைட் ஷிஃப்ட் பார்க்கறதுனால அவருக்கு தூக்கம் பயங்கரமாக வந்துருச்சுங்க. பாதி வழியில் காரை ஸ்டாப் பண்ணி தூங்க ஆரம்பித்தாச்சு. பொண்ணு ஒரு பக்கம் என் கால் எங்கே இருக்குது பார்த்திங்களா, என் தலை பக்கத்தில் இருக்கு. அவள் ஒரு பக்கம் தூங்குறா, எல்லாருமே தூங்குறாங்க. நான் மட்டும் தான் முழிச்சிட்டு இருந்தேன். முழிச்சிட்டு பாருங்கள், ரோட்டில், அதாவது ஹைவே ரோட்டில் காரை வந்து ஓரமாக போட்டுட்டு அவர் கொஞ்ச நேரம் தாங்க, ஒரு அரவர் கூட தூங்கியிருக்க மாட்டார். கொஞ்ச நேரம் தூங்க ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் காரை வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஹைவேல ஓரம் போட்டாச்சு காரு. அப்புறம் லூக்கா நார்மலாக ஆகிட்டா. ஏன்னா கார் நின்றுட்டு இருந்தால் நார்மலாக ஆயிடுறா. கார் ஓட்டும் பொழுது தான் கொஞ்சம் வந்து பதட்டமாகறாங்க அவங்க. இன்னும் காருக்குள்ளே தான் இருக்கும். கார் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. ஓகே, இந்த மோதிரம் வந்து என்னோடய ஸ்பெஷல். ஸோ வந்து இப்போ அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கின மோதிரம். ஸோ அதை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தட் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நைட் ஆகிடுச்சு. இப்போ நேராக எங்கே போயிட்டுருக்கோன்னா நம்ம சேலம் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். நைட் டைமில் பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறதே ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. பாதி தூரம் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து மலை மேலே பார்த்திங்கன்னா ஏதோ நெருப்பு எரியிற மாதிரி இருந்தது. பார்த்தா அது காட்டு தீ மாதிரியே தெரிஞ்சுது. அம்மா சொன்னாங்க அது கோவிலில் வந்து லைட் எரியுதுன்னாங்க. என் அம்மா கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் தெரிஞ்சது சித்தர் கோவில்கிட்ட வந்து காட்டு தீ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நண்பர்களே, கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போயிட்டுருக்கேன். கோயம்புத்தூரில் வரும்போது என்ன சொல்கிறது, ஒரே அனலாக இருந்துச்சு. காற்றே இல்லாமல் இருந்தேன். இப்போ சேலம் வந்திருக்கேன். நல்ல மழை பெஞ்சு விட்டுருக்கு போல். நல்ல காற்று, மண் வாசனை பார்த்திங்கன்னா அப்படி வந்துட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி டிராஃபிக் இருக்குது. சேலமில் ஒரு சின்னதாக காஃபி குடிச்சிட்டு போகலான் இருக்கோம். ஓகே நண்பர்களே, பாய், டாட்டா. பார்த்தீங்களா, நல்ல மழை பெஞ்சிருக்கு. சேலமில் எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்களேன். சென்னையில் வந்து ஒரு காலத்தில் இப்படி தான் நின்றுட்டு இருந்தது. ரோட்டில் ஸ்கூல் போயிட்டு வரும்போதெலாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். விளையாடிட்டே வருவோம். அப்புறம் ஒரு டீ கடைக்கு வந்தாச்சுங்க. டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சேலமில். குட்டி கிளாஸில், இது எவ்வளோன்னு தெரியல, நல்லா இருந்துச்சு. டீ நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு விசில் போட ஆரம்பித்தேன். அந்த டைலாக்கை நீங்களே கேளுங்க. ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க, இவரோட அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, நம்ம டிவி கேக்கு. மணி 8:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சுங்க. 8:30 மணிக்கு மேலேயே இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ வந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஹோட்டலாக பார்த்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்ததுங்க சாப்பாடு. நிஜமாகவே நாங்கள் இந்த மாதிரி தோசை, இட்லி அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ நல்லா இருந்தது. அம்மாவுக்கு ரொம்ப முடியல, பட் முடியாமலேயும் உட்காந்துட்டு தான் இருந்தாங்க. கஷ்டமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைமாக என் பொண்ணோட ஃபேஸ் காட்ட போகிறேன். இவ தான் என் பொண்ணு. 2 பேரும் ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஒரு சாரீ தாங்க, ரேஷன் சாரியில் தைச்சது. அந்த ஹோட்டல்லேருந்து சர்வ் பண்ணுவாங்க இல்லையா, லேடிஸ் தான். அவங்களாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருக்குது ட்ரெஸ்ஸு, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படிலாம் கேட்க ஆரம்பித்தாங்க. சொன்னேன் நான் வந்து ரேஷன் சாரியில் தைச்சதுங்க, என் ஃப்ரெண்டு தான் எனக்கு தைச்சி கொடுத்தாங்கன்ட்டு. மணி கரெக்டாக 2:30 மணி
ஆனால் 2:30 மணி மாதிரியே தெரியல. ஓகே, ஒரு வழியாக அம்மாவை வந்து அம்மா வீட்டில் விட்டுட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கெலாம் வந்துட்டாங்கங்க பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ். ஸோ திங்ஸை வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே டக்கு 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 டக்குன்னு இறக்கிட்டாங்க. ஒரு வழியாக பேர்ட்ஸும் வந்து சேர்ந்தாச்சு, பிளான்ஸும் வந்து ஓரமாக வச்சாச்சு. ஸோ அந்த வீட்டில் அரேஞ்ச் பண்ணது இன்னும் சரியாக அரேஞ்ச் பண்ணல. சரி, அரேஞ்ச் பண்ண வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். கிச்சன், அப்புறம் இது பார்த்திங்கன்னா டைனிங் ஹால், அது வந்து ஹாலு. ஓகேங்களா, ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேங்க, இன்னும் கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணலை. ஒரு வழியாக சென்னை வந்தாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய vlog-ஐ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ.